இன்கேஸ் அந்த தேர்தலில் திமுக வேட்பாளரை மு.க. ஸ்டாலின் வென்றெடுத்து செல்லாது, அவருக்கு 2011 2016 வரையும் அவர் தகுதி நீக்கம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தா இனிமேல் தகுதி நீக்கம் செஞ்சு ஒன்றும் ஆக போதில்லை. முறைகேடா தான் அவர் தேர்தலில் ஜெயிச்சாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய முதல்வர் பதவி தானா போயிடும். எதிர்காலத்தில் 3 வருடம் 4 வருடம் தேர்தலில் நிற்க முடியாது. அப்ப திமுகவுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகும். திமுகவுடைய தலைவர் யார்? திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்? திமுக கட்சியை வழிநடத்த போறவர் யார்? இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முறைகேடுல ஈடுபடல, அவர் தேர்தலில் ஜெயிச்சது செல்லும் வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் முறைகேடுல அவர் செய்தாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் முதல்வர் பதவி போயிடுதுல. ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷம் 4 வருஷம் தண்டனைப்பட்ட எம்எல்ஏ போய் தகுதி நீக்கத்தில் போயிடுவாங்களா அவங்க? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்த பாஜக மாநில செயலாளர் திரு வி.கே. வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ கொளத்தூரில் 2011 நடந்த தேர்தல் மு.க. ஸ்டாலின் அவருக்கு எதிராக செயல்பட்டதை எதிராக தீர்ப்பு ஏதோ வரும் அப்படின்னு சில இடத்துல சொல்லியிருக்காங்க. நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்திலையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி ஒரு நியூஸ் எந்த ஒரு ஊடகத்திலையும் வரல அப்படின்னு கோட்பாடும் பண்ணியிருக்காரு. என்ன நியூஸ் அது? ஏன் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் சேட்டலைட்டு அல்ல பேப்பர் இது நியூஸ்லையும் வராதுக்கு காரணம் என்ன? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அஇஅதிமுக பொதுக்குழுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் திமுக அரசை பார்த்து பயப்படுகிறது. அவங்க அதிகாரம் செலுத்துவதில் அவங்க ரொம்ப ரொம்ப எப்படி அந்த சேனலை ரன் பண்ண முடியுன்ற ஒரு பயத்தை உண்டாக்குறது. குறிப்பாக அவர் மேல்கோட்டையை காட்டியே சொல்றாரு, எந்த ஊடகங்களாவது திமுக எதிரான கருத்துக்களை நீங்க வெளியிட்டா உங்கள் வீட்டில் மலம் கலந்த தண்ணீரை ஊற்றி விடுவார்களா, உங்க மேல கஞ்சா கடைசி கேஸ் போடுவாங்களா, குண்டாஸ் கேஸ் போடுவாங்களா அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு என்னென்ன நடந்ததோ அதையே பொது வழியில நேரடியா சொல்றாரு. இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆதங்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அதிமுக்கியத்துவமான ஒரு விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாவும் டிஜிட்டல் மீடியாவும் சேட்டலைட் மீடியாவும் கண்டுகொள்ளாமல் எப்படி கடந்து போகுது? அதிமுக்கியத்துவமான ஒரு விஷயம். அது என்ன முக்கியத்துவமான விஷயம்? 2011 சட்டமன்ற தேர்தல் அப்ப கொளத்தூர் தொகுதியில் மாண்புகு இந்நாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை எதிர்த்து அன்றைக்கு மேயராக இருந்த திரு சைதை துரைசாமி வேட்பாளர், அன்றைக்கு மேயர் கிடையாது, வேட்பாளராக நிற்கிறார். வெறும் 2300 ஓட்டுல மு.க. ஸ்டாலின் வென்றெடுக்கிறார். அன்னைக்கு 2011 முதல்ல சைதை துரைசாமி தான் வென்றெடுத்தாருன்னு முதல்ல வந்துருச்சு பரப்புற. திடீர்னு ஒரு 1 hour கழிச்சு பார்த்தா இல்லை அவர் ஜெயிக்கல, மாண்புமிகு இந்நாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2300 ஓட்டில் லீடிங்கில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உடனே அன்னைக்கு இருந்த சைதை துரைசாமி அவர்கள் தேர்தல் அதிகார துஷ்பிரயோகம் திமுக பண்ணியிருக்கிறது. அப்போ திமுகவுடைய பொருளாளராக இருக்கார், துணை முதல்வராக திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருந்தார். ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் வாக்காளருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபுட்டேஜ் டிஜிட்டலில் கிடைச்ச ஆவணங்கள், சில ஆவணங்கள் எல்லாம் ஒன்றாக எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றார். அந்த வழக்கு 2017 டிஸ்மிஸ் ஆகுது. அந்த வழக்கு ஏற்புடையதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது. உடனே உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்றார். அதாவது 2011 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் என்னை வென்றெடுத்த தேர்தல் செல்லாது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க, ஓட்டுக்கு பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வாதாடி உச்சநீதிமன்றத்தில் நம்பர் ஆகி ட்ரையல் ஆகி இன்னைக்கோ இந்நாளைக்கோ தீர்ப்பு வரக்கூடிய கண்டிஷனில் இனி இருக்குது. இந்த தீர்ப்பு வரக்கூடிய கண்டிஷனில் இந்த வழக்கு இருக்குன்ற அந்த ஒற்றை வரி செய்தியை கூட இங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட் மீடியாவும் டிஜிட்டல் மீடியாவும் சேட்டலைட் மீடியாவும் ஏன் ஹைலைட் பண்ணல, ஏன் போடலை? இதுதான் அவர் வைக்கக்கூடிய கேள்வி. இன்கேஸ் மாண்புகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆதரவாக தீர்ப்பு வருதா, போடு, தப்பு இல்லை. எதிராக தீர்ப்பு வந்தால் என்னென்ன விளைவுகள் வரும்ன்றதை சொல்லணும்ல இங்க இருக்கிற மக்களுக்கு. இன்கேஸ் அந்த தேர்தலில் திமுக வேட்பாளரை மு.க. ஸ்டாலின் வென்றெடுத்து செல்லாது, அவருக்கு 2011 2016 வரையும் அவர் தகுதி நீக்கம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தா இனிமேல் தகுதி நீக்கம் செஞ்சு ஒன்றும் ஆக போதில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் 2016 தேர்தலில் அவர் வென்றெடுத்துட்டாரு, 2021 சட்டமன்ற தேர்தலில் வென்றெடுத்துட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு இன்கேஸ் வந்ததுன்னா அந்த 2011 16 வரையும் அவரு சட்டமன்ற உறுப்பினராக 1,05,000 சம்பளம் வாங்கியிருப்பாரு. அந்த சம்பளத்தை அப்படியே கோர்ட்ல கட்ட சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? முறைகேடா தான் அவர் தேர்தலில் ஜெயிச்சாருன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவருடைய முதல்வர் பதவி தானா போயிடும். எதிர்காலத்தில் 3 வருடம் 4 வருடம் தேர்தலில் நிற்க முடியாது. அப்ப திமுகவுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகும். திமுகவுடைய தலைவர் யார்? திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார்?
திமுக கட்சியை வழிநடத்த போறவர் யார், திமுகவில் ஒட்டுமொத்த கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான தலைவர் யாருன்ற பெரிய கேள்வியில அந்த கட்சி நகரத்துக்கான இந்த விஷயத்தை பொது வழியில் மக்களிடம் ஏன் கொண்டு போய் மற்ற ஊடகங்கள் சேர்க்கவில்லை? அதிகாரத்துக்கு பயப்படுறீங்களா, குண்டாசுக்கு பயப்படுறீங்களா, மலம் கலந்து தண்ணி உங்க வீட்டில் ஊத்துறாங்கன்னு பயப்படுறீங்களான்ற கேள்வியை தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. அதுல ஒன்றும் தவறு இல்லையே. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த முறைகேடுல ஈடுபடல, அவர் தேர்தலில் ஜெயிச்சது செல்லும் வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் முறைகேடுல அவர் செய்தார்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் முதல்வர் பதவி போயிடுதுல. ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷம் 4 வருஷம் தண்டனைப்பட்ட எம்எல்ஏ போய் தகுதி நீக்கத்தில் போயிடுவாங்களா? அவங்க ஆட்டோமேட்டிக்கா 3 வருஷம் தேர்தல் நிற்க முடியும். சசிகலா அவர்கள் தண்டனை பெற்ற 4 வருஷம் தேர்தல் நிற்க முடியாதுன்ற தீர்ப்பு வந்துச்சா இல்லையா? அந்த மாதிரி தேர்தல் நிற்க முடியாமல் போகணும்ல. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் திமுக நடக்க காத்திருக்கிறது, அதை பொது வழியில் ஏன் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது தான் தன் ஆதகத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. செல்வ பெருந்தகை 10 என்டிஏ கூட்டணி வந்து 10 தொகுதி கூட நிற்காது, ஜெயிக்காது, அவங்க கூட்டணி என்டிஏ கூட்டணி ஜெயிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இபிஎஸ் அவர்கள் 210 தொகுதி கம்பல்சரி நாங்க ஜெயிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இது கண்டிப்பா 210 தொகுதி உங்களால ஜெயிக்க முடியுமா? இதை திரு செல்வ பெருந்தகை சொல்றது தான் காமெடி. ஈயத்தை பார்த்து இழிச்சதான் பித்தளை அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்களே திமுக கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை வச்சுக்கலாமா இல்லை வெளியே அனுப்பலாமான்னு திமுக யோசித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் பொது வழியில் நாங்கள் 10 கூட்டணியில் கூட ஜெயிக்க மாட்டோம், இவங்க 234 கூட்டணியில் ஜெயிப்போம்னு இவங்க சொல்றதெல்லாம் காமெடியின் உச்சங்க. அது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இன்றைக்கு மதில் மேல் பூனையாக உட்கார்ந்து இருக்கிறது திமுக கூட்டணியில். காங்கிரஸ் இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா எப்படின்னா, ஒரு பாசி என்ன சொல்றாரு, திமுக போகணுன்றார் ப. சிதம்பரம். ஒரு பாசி பிரவீன் சக்கரவர்த்தி எங்க போகணுன்றாரு, தாவேகா போகணுன்றாரு. அதுவே முரண்பாடு உச்சமா இருக்கு. 2 பண்டிகைகள் சண்டையிட்டு நம்ம போய் தலையிட்டா சேரு நம்ம மேலதான் விடுன்னு சொல்லி பிரவீன் சக்கரவர்த்தி ட்விட்டு போடுறாரு. இன்னைக்கு அவங்க காங்கிரஸோட நிலைமை அப்படி இருக்கு. கிட்டத்தட்ட 95 தோல்விகளை கொடுத்த ராகுல் காந்தியினுடன் நம்ம கூட்டணி வைக்க வேண்டுமா அப்படின்னு திமுகவும் யோசிப்பாங்களா இல்லையா? இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல காணாம போயிடுச்சா இல்லையா காங்கிரஸ்? இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள 27 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசல காங்கிரஸ் 3 மாநிலம் தாங்க ஆடுது. ஜார்க்கண்ட்ல கூட்டணி கட்சி தான் இருக்கு. அப்ப இந்த பொதியை நம்ம சுமக்க வேண்டுமான்னு திமுகவும் நினைக்கும்ல. ஏற்கனவே கே நேரு சொல்லியிருக்காரு, டிஆர் பாலு சொல்லியிருக்காரு, பல பேர் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்ன்ற பொதியை நம்ம ஏன் தேவையில்லாம சுமக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு நாங்க 5 எம்பி ராஜ்யசபா எம்பி கூத்தாதான் நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்போம்னு ஒரு காமெடி பண்றாங்க. ஒரு எம்பிக்கு 33 எம்எல்ஏக்கள் வேணும், 5 எம்பி எப்படி கொடுப்பாங்க? அப்ப போக ஊரை நோக்கி காங்கிரஸ் போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. உங்க கூட்டணியில் நீங்களே ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பொது வழியில நீங்க 10 ஜோதி ஜெயிப்பாங்க, 20 ஜோதி ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு 95 தோல்விகளை கொடுத்த ராகுல் காந்தி தலைவராக இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை சொல்வது நகைப்புக்குரியது. சரி சார், ஆனா காங்கிரஸுக்கு 2 இடம் இருக்கு. ஒன்னு டிஎம்கே இல்லைனாலும் இன்னொன்னு டிவிகே. 2 பேர் ஓப்பன்ல தான் வச்சிருக்காங்க. யாருக்கிட்ட வேணாலும் போறது அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அப்படி இவங்களுக்கு இல்லையா? உங்க கூட்டணியில வெறும் ஒரு 2 கட்சி தான் இருக்கு. என்டிஏல ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு ஏடிஎம்கே தான் இருக்கு. உங்களுக்கு ஆப்ஷன்ல எதுவுமே இல்லையே. யாரும் இன்னும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க, எந்த ஒரு கட்சியும் உள்ள வரலையே. அதே மாதிரி டிஎம்கேல பாத்தீங்கன்னா நீங்க விசிகே ஊசலாடுது அப்படி இப்படின்னு சொல்றீங்க. பட் அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இல்ல நாங்க இன்னும் டிஎம்கே கூட தான் இருப்போம் அப்படின்னு தான் அவங்களுடைய வார்த்தை வந்துட்டு இருக்கு. பட் உங்க கட்சியில யார் வருவாங்க அப்படின்ற எந்த ஒரு கேள்விக்குறியோடு தானே இருக்கு. இப்ப திமுகல கூட்டணி கட்சிகள் யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய வாக்கு சதவிகித பலம் என்ன? சார் விசிகேக்கு பலம் இருக்கு சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%. அதுவும் இந்த மாநிலத்தில் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பலம் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி டிஎம்கேக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஓட்டுகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்க பக்கம் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தான் நாங்கள் மெஜாரிட்டி இருக்கு. தரவுகள் இல்லாம பொது வழியில கேள்வி கேட்கறது முதல்ல. போன வாட்டி ஜெயிச்சதுல நீங்க பாருங்க, ஒரு சொல்றேன், தரவுகள் இல்லாம கேள்வி கேட்டது முதல்ல நிப்பாட்டுங்க. ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு சதவீதம் தமிழ்நாடு ஃபுல்லா போன வாட்டி சதவீதத்தை எடுத்து பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் 2%. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக ஆகட்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இன்னும் இருக்கக்கூடிய வேல்முருகன் கட்சி ஆகட்டும், ஈஸ்வரன் தமிழ் ஈஸ்வரன் கொங்குவேல் கட்சி ஈஸ்வரன் ஆகட்டும், தமிழக வாழ்மொழி கட்சி வேல்முருகன் கட்சி ஆகட்டும், ஜவஹர்லாவுடைய மனிதநேய மக்கள் கட்சியும், இவங்க எல்லாம் 1% கீழே இருக்கவங்க தான் வாக்கு சதவீதத்தில். காங்கிரஸுக்கு மட்டும்தான் 4 - 5% வாக்குகள் இருக்கின்றன. இது போன வாட்டி நடந்த தரவுகளுடையதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிஜேபி சார்பாக நின்று நம்ம எடுத்த வாக்குகள் சதவீதம் 18%. ஏடிஎம்கே சார்பாக அவர்கள் தனித்து நின்று 2024 நடந்த வாக்குகள் சதவீதம் 22%. நேரடியாக 41 - 42% நம்ம இன்பாண்டா ஸ்ட்ராங்கான கூட்டணியா இன்றைக்கு வாக்கு சதவீதம் நம்மிடம் இருக்கிறது. ஒரு கூட்டணி
கூட்டணி வெற்றி பெறதுக்கு 35% வந்து ஓட்டு சதவீதம் இருந்தாலே வெற்றி பெறலாம். 35% மேலேயே ஒரு 8% நமக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கு. கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கணும்ன்றது கண்டென்ட் கிடையாது. எந்தெந்த கூட்டணிக்கான வாக்கு வங்கி இருக்குன்றது அப்படின்றதான் கண்டென்ட். நீங்க திமுகல 18% ஓட்டு உள்ள ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியை காட்டுங்க. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 18% ஓட்டு இருக்கா? காங்கிரஸ் 18% ஓட்டு இருக்கா? மனிதநேய மக்கள் கட்சிக்கு 18 ஓட்டு இருக்கா? தமிழர் வாழ்மை கட்சி வேல்முருகன் ஓட்டு இருக்கா? முஸ்லீம் லீக் 18% ஓட்டு இருக்கா? ரெண்டு கம்யூனிஸ்ட் சேர்த்து 18% ஓட்டு வருமா? கம்யூனிஸ்டுக்கு 1.5% ஓட்டு மேல கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. அதுவும் திமுக பணம் கொடுத்து அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்ப எங்க கூட்டணியிலே யாருமே இல்லன்ற மாதிரி நீங்க ஒரு கட்டமைப்பு உண்டு பண்றீங்க. இப்பதான் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கதிரவர் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காரு. புரட்சி பாரத ஜெகன்மூர்த்தி நம்மள்ட்ட தான் இருக்காரு. கிருஷ்ணசாமி நம்மள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காரு. முன்னாடி இருந்தாரு, இப்ப இருக்காரு. ஜான் பாண்டியன் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, ஏசி சண்முகம் இருக்காரு, ஜி.கே. வாசன் காங்கிரஸ் இருந்து 3% ஓட்டுகளை பிரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறது. இன்னும் பல கட்சிகள் வருகிறது. ஆனால் அதிகமான ஓட்டு வங்கி உள்ள கட்சி ஏடிஎம்கேவும் பிஜேபி தான். மற்ற கட்சி எப்படி திமுக விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சி சொன்ன பாருங்க, வாழ் உரிமை கட்சி, ஜவஹர்லால் கட்சி இருக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் சில கட்சிகள் நமக்கு 1% 1.5% ஓட்டுல இருக்கு. நீ தேமுதிக நமக்கு ராஜ்யசபா சீட்டு தந்தா வரேன்னு சொல்லி கடலூர்ல என் நிலைப்பாடு அறிவிக்கிறேன்னு சொல்லி தேமுதிக நமக்கு வாக்கு கொடுத்திருக்காங்க. ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஒன்றா இணைஞ்சு நம்ம கட்சிக்கு வரும்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. திமுகவின்ற ஒற்றை குறிக்கோள்ல வந்து எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணமுடைய எல்லா கட்சியும் நம்மள்ட்ட சேரலாம் நம்ம சொல்லியிருக்கோம். தினகரன் நம்ம பேச்சுவார்த்தை நடத்துறோம், ஓபிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இந்த கூட்டணியில திமுக வீழ்த்தணும்ன்ற கொண்டு வரோம். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற வாக்கு சதவீதத்தை விட பெரும்பான்மையான வாக்கு சதவீதம் தேசிய கட்சிக்கு ஒன்று இருக்கிறது. அப்ப அதிகமான கட்சியில் இருக்கிறது வந்து பெரிய கட்சி மாதிரி ஒரு பிம்பம் தான் ஏற்படுது தவிர ஒட்டுமொத்தமான வாக்காளர் சதவீதத்தை எடுத்து போய் பாருங்க. இப்ப ஏடிஎம்கே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் 22% நான் சொல்றது, சட்டமன்ற தேர்தல் இன்னும் அதிகமாக. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது. அப்ப நாடாளுமன்ற தேர்தல் நம்ம 18% இன்னும் நமக்கு கூட்டணியில் பலம் அதிகமாகும். அப்ப நம்ம பெரும்பான்மையான வாக்குகள் சேர்றதுக்கான வாக்கு சதவீதம் நம்மள்ட்ட இருக்கிறப்ப நம்மளோட கூட்டணி நல்ல இன்பாண்டிங்கா இருக்கு. அவங்க கூட்டணி ரொம்ப பாண்டிங்கா இருக்க மாதிரி கட்டமைப்பு தான் இருக்கு. அவங்க கூட்டணி பாண்டிங்ல தானே இருக்கு. எதுக்கு வந்து கவின்குமார் ஆவண வழக்கு ஆவண கொலை எதிர்த்து அந்த கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிகளும் ஏன் போராடினாங்களா இல்லையா? சிறப்பு சட்டத்தை ஏத்தணும்னு. இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் பொது வழியில வந்து என்ன சொன்னாரு? 525 வாக்கு, இதுல 10% வாக்குறுதி கூட திமுக நிறைவேற்றல, பூச்சி வேலை நடக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு திமுக நடத்துற வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற பெரும்பாலான போராட்டத்துக்கு தலைமை தாங்குது அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தானே. நீங்க மின்சாரம் வாரிய சம்பந்தமான போராட்டத்துக்கு தலைமை தாங்குறது அவங்க, சத்துணவு போராட்டத்துக்கு அவங்க தலைமை தாங்குறாங்க, தூய்மை பணியாளருக்கு எல்லாமே சிஐடி சவுந்தரபாண்டியன் தாங்க தலைமை தாங்குறாரு. நீங்க விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்க கொடி கம்பல் எங்களுக்கு நடமுடியலன்னு சொன்னாரா இல்லையா? நீ ஜவஹர்லால் மேல கேஸ் இல்லையா? இன்னைக்கு வேல்முருகன் பொது வழியில வந்து துரைமுருகன் பேச அனுமதிக்க மாட்டேன்றாரு. எங்க ஊர்ல தண்ணி வந்தா நான் கேள்வி கேட்கணுமா, பக்கத்து ஊர்ல தண்ணி வந்தா நான் கேள்வி கேட்க கூடாதான்னு துரைமுருகன் எடுத்து 2 பேர் நெஞ்சு நிமித்தி பேசி எல்லா கட்சியிலும் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் ஓட்டு சதவீதம் எங்க இருக்குன்றது பாருங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து பெரிய கட்டமைப்பு நீங்க சொல்ற மாதிரி 18% ஓட்டு இருக்குன்னா அவங்க எங்க டிஎம்கே பிடிச்சி தொங்கி நிக்க போறாங்க? ஆட்டோமேட்டிக்கா அவங்க தாவே கல போயிடுவாங்க, தனிச்சு நிக்க போறாங்க. இன்னைக்கு நாங்க 2024 தேர்தலில் தனிச்சு நின்று 18% வாங்கணும். நாளா இது ஊராட்சி சொல்ற கவுன்சில் எலெக்ஷன் தேர்தல், ஊராட்சி எலெக்ஷன் தேர்தலில் தனிச்சு நின்று நாங்க 330 சீட் வாங்கணுமா இல்லையா? மாற்றம் இல்ல, நாங்கள் ப்ரூவ் பண்ணமா இல்லையா? இது சொல்லுங்க. திமுக தனிச்சு நின்னுச்சுன்னு சொல்லுங்க, இது விடுதலை சிறுத்தைகள் தனிச்சு நின்னாங்கன்னு சொல்லுங்க, காங்கிரஸ் தனிச்சு நின்னாங்கன்னு எதனா ஒரு தரவுகள் கொடுங்க. நான் தரவுகளோட தான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.